வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். அமெரிக்க வரி விவகாரம், எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி. மட்டக்களப்பில் பிள்ளையான் கைதிக்கான காரணம் வெளியானது. காலக்கெடு முடிந்தது. சீனா மீது 104% வரி விதிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்க வரி விவகாரம் மற்றும் இலங்கை மீதான அதன் தாக்கம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி மாநாட்டின் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நாளை கூட்டத்தை கூட்டியுள்ளதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்ததாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதியிடம் விவாதம் நடத்த வலியுறுத்தி விடுத்த கோரிக்கைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சந்திப்பு குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து நேற்று இரவு கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த 2006 டிசம்பர் 15 உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பில் பிள்ளையானை மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து நேற்றிரவு 8 மணிக்கு கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கட்கோவளம் கடற்கரை பிரதேசத்திற்கு இன்று காலை முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விஜயம் மேற்கொண்டார். இதன்போது கட்கோவளம் மீன் சந்தையை பார்வையிட்டதுடன் அப்பகுதி மீனவர்களின் தேவைப்பாடுகளையும் முன்னாள் அமைச்சர் கேட்டறிந்தார். அத்துடன் கட்கோவளம் கிராமத்திற்கு இபிடிபி கட்சியின் முன்பு ஆற்றிய சேவைகளை நினைவுபடுத்திய டக்ளஸ் தேவானந்தா எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் இபிடிபி கட்சியை ஆதரிப்பதற்கான தேவைப்பாடுகளையும் மக்களிடத்தில் முன்வைத்தார். கடற்கரைக்கும் மீன் சந்தைக்கும் இடையில் காணப்படும் பாலத்தை உரிய முறையில் புனரமைப்பு செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் இந்த சந்திப்பின் போது முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் வலியுறுத்தினர். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 11ஆம் திகதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை முதலாம் தவணைக்கான 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் 21ஆம் திகதி ஆரம்பமாகி மே 9ஆம் திகதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. யாழ் நல்லூர் பகுதியில் மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீட்டு மதிலோடு மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. நல்லூர் பின் வீதியில் இடம்பெற்ற குறித்த விபத்தின் போது டிப்பர் வாகனம் சரிந்த நிலையில் வாகனத்தில் காணப்பட்ட மணலும் குறித்த வீதியில் கண்டெடுக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் அவ்வீதியுடனான போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்க பொருட்கள் மீது விதித்த 34% பதிலடி வரியை திரும்பப் பெற சீனாவுக்கு விதித்துள்ள 24 மணி நேர கெடு முடிந்த நிலையில் சீனா மீது 104% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீனா தனது 34% வரி அதிகரிப்பை திரும்ப பெறவில்லை என்றால் மறுநாள், அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் சீனா மீது 50% கூடுதல் வரிகளை அமெரிக்கா விதிக்கும். கூடுதலாக சீனாவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படும். பிற நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகள் உடனடியாக நடைபெறும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் 24 மணி நேர காலக்கெடு முடிந்ததும் அமெரிக்கா மீதான 34% வரி விதிப்பை சீனா திரும்ப பெறவில்லை. இதனை அடுத்து சீனா மீது 104% வரி விதிக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்த வரி விதிப்பு புதன்கிழமை முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களின் மீது அதிக இறக்குமதி வரி
விதிக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவிலும் அதே அளவு பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார். உலக நாடுகளுக்கான இந்த வரி விதிப்பை ஏப்ரல் 2 ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதன்படி இந்திய பொருட்களின் இறக்குமதிக்கு 27% பரஸ்பர வரியும், சீனாவிற்கு 34%, வங்கதேசம் 37%, வியட்நாம் 46%, ஐரோப்பிய ஒன்றியம் 20%, ஜப்பான் 24%, இந்தோனேசியா 32%, பாகிஸ்தான் 29%, தாய்லாந்து 36% என வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. 10% அடிப்படை வரி விதிப்பு ஏப்ரல் 5 இருந்தும் கூடுதல் வரி விதிப்பு ஏப்ரல் 9 பின்னரும் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்புக்கு பல்வேறு நாடுகள் கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தன. ஏப்ரல் 10 முதல் அனைத்து அமெரிக்க பொருட்களுக்கும் 34% இறக்குமதி விதிக்கப்படும் என்று சீனா அறிவித்திருந்தது. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்புக்கான சீனாவின் பதிலடியாக இது அமைந்துள்ளது என சீன வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்தி. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறவுள்ள அணிகளுக்கு இடையிலான உத்தியோகபற்றற்ற மும்முனை ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியின் தலைவராக இலங்கை கிரிக்கெட் அணி வீரர் சதீர சமரவிக்ரம நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தொடரில் இலங்கை அணி, அயர்லாந்து அணி, ஆப்கானிஸ்தான் அணி ஆகியன போட்டியிடுகின்றன. இந்த 3 அணிகள் சம்பந்தப்பட்ட போட்டிகள் யாவும் அபுதாபியில் நடைபெறும். ஒவ்வொரு அணியும் லீக் சுற்றில் ஒன்றையொன்று 2 தடவடிகள் எதிர்த்தாடும். லீக் சுற்று முடிவில் முதல் 2 இடங்களை பெறும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடுவின. எதிர்கால ஒருநாள் கிரிக்கெட் அணியை கட்டியெழுப்பும் குறிக்கோளுடன் தெரிவாளர்கள் இலங்கை அணியை தெரிவு செய்துள்ளனர். அணியில் இடம்பெறும் வீரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிரேஷ்ட அணியில் இடம்பெற முயற்சிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்ளூர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் வெகுவாக பிரகாசித்த வீரர்கள் இலங்கை அணியில் பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கையின் எதிர்கால சகலத்துறை வீரர்கள் என வர்ணிக்கப்படும் சமிந்த விக்ரமசிங்க, மிலன் ரத்நாயக, துடுப்பாட்டத்தில் பிரகாசித்து வரும் காமில் மிஷார, லசிஸ் குருஸ்புல்லே ஆகியோரும் குழாத்தில் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.